வணக்கம். பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல சரவணன் வந்துட்டு அவங்க தம்பிங்கிட்டயும், அவங்க மாமாகிட்டயும் தங்கமயில் 3 நாள் கல்யாணம் வைக்கிறதுக்காக சொல்லி ஆசைப்படுறா. அந்த மாதிரி செய்யணும் போல இருக்குதுன்ட்டு எனக்குன்ட்டு இவர் சொல்லும்போது அதை கேட்டு இவங்க 3 பேருமே சரவணனை கிண்டல் அடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா வராரு. இதை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சந்தோஷமாக செஞ்சிடலாமேன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நிற்கிறாங்க. இதை செய்கிறதுக்கு ஜாஸ்தி செலவாகும் போல இருக்குது, வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னோன்னே அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு, அதுக்காக ஆள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி செஞ்சிடலான்ட்டு. செலவு ஜாஸ்தியான தாக்கு பிடிக்க முடியுமா, முதல்ல யோசனை பண்ணுங்க மாமான்ட்டு மீனா வேற ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் 2 பேரோட கல்யாணம் எதுவும் செலவு பண்ணல, நீங்களா பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்க, அந்த செலவையும் சேர்த்து இதிலே செஞ்சிடலாம். இவன் தான் என்னோட பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான், அதை ஜாம்னு இந்த ஊரே மெச்சரா மாதிரி கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிடலான்னுட்டு முதல்ல இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறதுக்காக ஆளுங்களுக்கு சொல்லிடு பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணலான்ட்டு எல்லாருமே இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்திடலான்ட்டு பேசுகிறாங்க. மீனா உள்ளே வராங்க. செந்தில் குஷியாக வராரு. அண்ணனோட கல்யாணத்தை எப்படி ஜாம்னு 3 நாள் நடத்த போகிறாங்கன்ட்டு. அப்போது இதில் உனக்கு வருத்தம் இல்லையா, நம்மளோட கல்யாணம் அந்த மாதிரிலாம் நடக்கலான்னு சொல்லும்போது எனக்கு வருத்தமே இல்லைங்க, ஏன்னா ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அத்தை போயிட்டு எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எல்லாம் எனக்கு இந்த மாதிரி வாட்ச் இருக்கும்போது இந்த வீட்டுக்கு நான் மருமகளை வரத்துக்கு கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு இதுவே போதும்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. எப்படியோ நம்மளால் அந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போச்சு, அதுவே சந்தோஷம். இப்போ அண்ணனோட கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமாக நடத்தி முடிச்சிடலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே தூங்கத்துக்கு வராங்க. ராஜி கதிர் முதல்ல தூங்கிட்டு இருக்காரு. இவர் காலில் அடிபட்டுச்சுன்ட்டு இவங்க பேண்ட்டை விலைக்கு பார்க்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அவர் பிறண்டு படுத்து இவங்க கீழே விழுந்துடுறாங்க. இவர் ஷாக் ஆகுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. காலில் அடிபட்டுச்சு, சரியாக போச்சுன்னு கேட்குறாங்க. பரவாயில்லன்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி நீங்கள் மேலே படுத்துங்க சொல்லும்போது பரவாயில்ல நீ போயிட்டு படுன்னுட்டு இவங்களுக்கு வெக்கமாயிடுது. இவங்க பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு புலம்புறாங்க. லூஸ் மாதிரி போயிட்டு மாட்டிக்கிட்டேன்ட்டு அசிங்கமாக போச்சேன்ட்டு. அதை கேட்டு இவர் நினைக்கிறாரு, நான் தான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், ஏன் கரெக்டாக நினைக்கிறேன்னுட்டு. என்ன சொல்கிறேன்ட்டு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு 2 பேரும் தூங்கிடுறாங்க. பொழுது விடிஞ்சு சரவணன் கோயிலில் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தங்கமயில் வராங்க. என்ன நீங்கள் எனக்கு முன்னால் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு இவர் சொல்கிறாரு, நீ தான் அதை சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னி அதனால தான் வந்திருக்கேன்ட்டு. அப்போ நீங்கள் கோயிலுக்கு தான் வந்திருக்கீங்களா, என்ன பார்க்க வரலன்னும் போது நீ தான் சொன்னேன் நாளைக்கு வரேன்ட்டு அதனால தான் வந்திருக்கேன்ட்டு 2 பேருமே வந்து சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காராங்க. இவர் சொல்கிறாரு, நான் அப்பா கிட்ட சொன்னேன் 3 நாள் கல்யாணத்தை பற்றி, அப்பா ஒத்துக்கிட்டாருன்ட்டு. அதை கேட்டு அவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பழனியும் பாண்டியனும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டதை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு பழனி. அப்போ அவர் அவங்க மாமா கிட்ட கேட்குறாரு, ஏன் மாமா கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணும் பையனும் 2 பேர் தனியாக வந்து பேசலாமான்ட்டு. எதுக்காகடா பேசினவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க, அதுக்கு முன்னால் அவங்க எதுக்காக தனியாக பார்த்து பேசணுன்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, ஆனால் அங்கே பாருங்கன்ட்டு அவர் இந்த பக்கமாக திரும்பி சரவணன் தங்கமயில் பக்கம் அவர் கை நீட்டுறாரு. அதை பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறமா சிரிக்கிறார் பாண்டியன். இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.